வணக்கம். ஆசானின் தமிழே வெல்லும் 10க்கு 10 கேள்வியோட நெக்ஸ்ட் செஷன் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்டோட நெக்ஸ்ட் செஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பாருங்கள். இதுக்கும் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ பாருங்கள். இது எல்லாமே வந்து 7th ஸ்டாண்டர்டை ஒட்டி நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்ருக்கோம். எல்லாமே எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் எந்த கண்டென்ட்டுமே விடாத அளவுக்கு வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம். அதனால் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேள்வி ஆனால் நிறைய ஃபேக்ட்ஸோட நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கப்படுது. ஓகேவா? சரி, யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குயிக்காக வந்து செஷனுக்கு வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு விலங்குகள் தொடர்பாக அந்த பூங்காக்கள் தொடர்பான ஒரு லெசன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதில் எது வந்து வேறுபடுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தந்தம் தான் வேறுபடுத்துது. அதோட இதில் பாருங்கள், ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு. அப்போது இதை வேறுபடுத்துறது இது தந்தம் தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்ற கூறப்படும் நகரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டை. இது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை தான் தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகின்றது. அப்போ நூல்வெளி பார்க்கலாம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. இவ்விரு நகரங்களையும் என்ன சொல்கிறாங்க? இரட்டை நகரங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுனா திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. அடுத்து, பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். ஓகே, கரெக்ட் தான். இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இது வந்து தவறு. இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர். அப்போ சரியான விடை என்னது? இணை 1 சரி, 2 தவறு. நூல்வெளி பார்க்கலாம். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே இவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் தான் இவர். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கிய ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்கள் படைத்துள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோக அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்று என்னும் புதினம் வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று. இதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் தான் இதில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. ஓகேவா? யாரு? வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுகின்றார். நூல்வெளி பார்க்கலாம். இவரோட பெயர் என்னது? எத்திராசலு என்ற அரங்கசாமி அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். இவரோட இப்போ பெயர் என்ன? வாணிதாசன் அப்படி அழைக்கப்படுகிறார். இவர் பிறந்த ஊர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்தவர். ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். அதுக்கப்புறம் பெற்றோர் அரங்கத்திருக்காமும் துளசி அம்மாள், கவிஞரேரு, பாவலர்மணி போன்ற பட்டங்களை பெற்றவர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என தமிழ் உலகம் புகழ்கின்றது. உருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் பிறந்த ஆண்டு 22/7/1915 7/8/1974 கிடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் வாணிதாசன் அவர்கள். வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுகின்றார். கவிஞரேரு, பாவலர் மணி அப்படின்னு புகழப்படக்கூடியவர் இவர். அதுபோக உருசியம், ஆங்கில மொழிகளில் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வரிசையாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போமா? சார்பெழுத்துக்கள்ல ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதில் ஒன்று தான் ஐகாரம். அந்த ஐகார குறுக்கம் அப்படிங்கிறத வச்சு இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஐகாரம் அப்படிங்கிறது தனியாக வரும்போது அதோட மாத்திரை அளவு 2. இப்போ ஐ அப்படிங்கிற மாத்திரை அளவு 2. இதே இது முதல்ல வரும்போது, சொல்லின் முதலில் வரும்போது அதோட மாத்திரை அளவு 1 மாத்திரை. ஓகேவா? இடையிலும் இறுதியிலும் வரும்போது அதோட மாத்திரை அளவு 1 மாத்திரை. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? வரும்போது 2 மாத்திரைன்னு சொன்னாங்க. அப்போ தவறு. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. அப்போ சரி.
மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருமாயின் மகர மெய்யானது அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கின்றது. ஓகேவா? அப்போ இதுவும் சரிதான். அதுக்கடுத்து ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிப்பதை ஆயுத குறுக்கம் எனப்படும். ஓகே, இதுவும் சரிதான். அப்போ சரியான விடை என்னது? ஏ. ஏன்னா தவறான கூற்று இதுதான். சொல்லின் முதல்ல வரும்போது ஒன்றை மாத்திரை அளவாக இருக்க வேண்டும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண் வேதம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதோட வேறு பெயர்கள் நாலடியார் தான் வேளாண் வேதம் என அழைக்கப்படுகின்றது. அப்போ நாலடியார் அப்படிங்கிறது சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நூல். 14 கீழ்கணக்கு நூலை சார்ந்தது. 4 400 வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறது. திருக்குறள் போன்று இது முப்பாலாக பகுக்கப்பட்டது. எப்படி? அறம் பொருள் இன்பம் அப்படி சொல்லி முப்பாலாக பகுக்கப்பட்டது. அறம் அப்படிங்கிறது 13 அதிகாரம், பொருட்பால் அப்படிங்கிறது 24 அதிகாரம், இன்பத்துப்பால் அப்படிங்கிறது 3 அதிகாரம் என மொத்தம் 40 அதிகாரங்கள் நாலடியாரில் உள்ளது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படக்கூடிய நூலும் நாலடியார் தான். 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு வழங்கப்படுகின்றது. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன? திருவிக்கா. இதெல்லாமே நமக்கு ஈஸியாக தெரியக்கூடிய கேள்விகள் தான். திருவிக்கா யார்? திருவிக்கா அப்படிங்கிறது தமிழ் தென்றல். அடுத்து நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறவர் காந்திய கவிஞர். காந்தியின் கொள்கைகளை பின்பற்றுவதால் இவரை காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவார். அதுக்கப்புறம் வி முனுசாமி அப்படின்னு வந்து சொல்கிறோமா, அவர் என்னது? திருக்குறளார். திருக்குறளார் அப்படின்னு அழைக்கப்படுபவர் வி முனுசாமி. அடுத்து டி.கே. சிதம்பரனார் அப்படிங்கிறது தமிழிசை காவலர். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, ரசிகமணி என அழைக்கப்படுபவர். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் சில இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர். அவர் தான் டி.கே. சிதம்பரனார். அப்போ 4. அப்போ சரியான விடை என்னது? 3 4 2 1. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறது 6 வகைப்படும். அப்போ பகுபதம் அப்படிங்கிறது என்னது? சொற்களை பிரிக்க இயன்ற முடிந்தால் அதுதான் பகுபதம், பகுபத சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதெல்லாம் நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் நம்ம வந்து பிரிக்கலாம். அது அப்போ வினை சொல் தான் இலக்கணத்தில் வந்து அதிக அளவில் பிரிக்கப்படக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்னா அது வந்து வினை சொல் பெயர் சொல்லை காட்டிலும். ஓகேவா? சரி, அப்போ உறுப்புகள் அப்படிங்கிறது எத்தனை உறுப்புகளாக ஒரு சொல்லை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். இந்த 6 உறுப்புகளாக நம்ம சொல்லை வந்து பிரிக்க முடியும். குறைந்தது 2 உறுப்புகள் இருக்கலாம், அதிக அளவில் 5 உறுப்புகள் தான் இருக்க வேண்டும். அப்போ பகுதியும் விகுதியும் அடிப்படையாக இருக்க வேண்டும். ஒரு உறுப்பை பிரிப்ப வாழ்கன்னு இருக்கு. வாழ்க அப்படிங்கிறத வாழ் கூட்டல் க அப்படின்னு நம்ம பிரிக்கலாமா? அப்போ பகுதி இது வந்து விகுதி. பகுதிங்கிறது ஒரு அடி சொல், விகுதி அப்படிங்கிறது ஒரு இறுதி சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு வேர் சொல் இல்லைன்னா கட்டளை சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு சொல்லில் குறைந்த அளவு பகுதியாவது இருக்க வேண்டும், குறைந்தது விகுதியும் இருக்க வேண்டும். அடிப்படையாக இந்த 2ம் இருக்க வேண்டும். அதிக அளவில் ஒரு சொல்லை எத்தனையாக பிரிக்கலாம், எத்தனை உறுப்புகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 5 உறுப்புகளாக பிரிக்கலாம், விகாரத்தை தவிர. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை என 5ஆக அதிகபட்சமாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஒரு கீழ்கண்ட இணைகள்ல பொய்கை ஆழ்வார் 2ஆம் திருவந்தாதி இது வந்து தவறு. அடுத்து பூதத்தாழ்வார் அப்படிங்கிற 1ஆம் திருவந்தாதி இதுவும் தவறு. அப்போ பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிற இயற்றியர் என்னதுன்னா 1ஆம் திருவந்தாதி இயற்றியவர் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவர் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர். அதுக்கடுத்து அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் 2ஆம் திருவந்தாதி இது சரி. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ 1 2 தவறு, 3 4 சரி. நூல்வெளி பார்ப்போமா. பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவர் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதி இயற்றியவர் இவர். அதுக்கடுத்து கீழே பாருங்க, பொய்கை ஆழ்வார் எங்க பிறந்தார்? காஞ்சிபுரத்துக்கு அடுத்துள்ள
திருவெக்கா அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை இயற்றியவர். அப்போ முதல் ஆழ்வார்களில் முதல் மூவர் அப்படின்னு கேட்டோம்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அப்போ முதல் திருவந்தாதி அப்படிங்கிறது பொய்கை ஆழ்வார் இயற்றியிருக்காரு. 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நாயன்மார் அடிச்சுவட்டில் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்னது? குன்றக்குடி அடிகளார். நூல்வெளி பார்க்கலாமா? மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணித்தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் தான் இவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவரும் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். நாயன்மார் அடிசுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நம்ம கேள்வியும் அதுதான், நாயன்மார் அடிசுவட்டில் அப்படிங்கிற நூல். அதுக்கடுத்து அருளோசை, அறிக, அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள். ஓகேவா? இதுவரைய 10 கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக படிங்க, கரெக்டாக வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிடுவேன், எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்கலைன்னா லாஸ்ட் வீடியோ பாருங்கள், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.